நம்ம தனியா இருந்தா கூட, எப்படி வந்து நம்ம லைஃப்ப ரொமான்டிசைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சில விஷயங்கள், சில எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லப் போறேன் இந்த வீடியோல. ஆக்சுவலா நீங்க வந்து தனியா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சத நீங்க பண்ணலாம். நமக்கு வந்து ஒரு பெர்சன விட மொமெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அந்த தருணங்கள் தான் வந்து நமக்கு அவ்வளோ சந்தோஷத்த குடுக்கும். அது வந்து அழகா நம்ம ரொமான்டிசைஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன சில எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு பிடிச்சமான ஒரு ஃபுட்டு ஏதாவது நமக்கு ரெடி பண்ணி சாப்பிட்லாம். புக்ஸ் படிக்கலாம். உங்களுக்கு புக் பிடிக்கும் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஆர்ட்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் பண்ணலாம். நான் வந்து யூசுவலாக புக்ஸ் படிப்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிடுவேன். அப்படி இல்லையா, அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு தோணும், வீடியோ எடுக்கணும்னு தோணும், ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு தோணும். இல்லை நல்ல ஒரு சாப்பாடு நமக்கு பிடிச்சமான ஃபுட்டை ரெடி பண்ணிவிட்டு கேண்டில்லாம் செட் பண்ணி ஒரு 4-5 கேண்டில் வச்சு கூட லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அழகாக கேண்டில் லைட் டின்னர் மாதிரி நம்ம சாப்பிட்லாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. பாட்டு கேட்கலாம், பிடிச்சமான பாட்டு கேட்கலாம். இல்லை ஒரு காஃபி நமக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ, காஃபியோ டீயோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். இதுதான் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக இல்லை. எது வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஆர்ட்லாம் பிடிக்கும்னா பண்ணலாம். ஜேர்னலிங் பிடிச்சா பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ வந்து அதை அழகாக வந்து பண்ணலாம். நமக்கு வந்து எப்பவுமே தருணங்கள் தான் முக்கியம். அந்த மொமெண்ட்ஸ் தான், பர்சன் கிடையாது. ஸோ உங்களோட லைஃப் யார் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த அழகான தருணங்கள் நம்ம க்ரியேட் பண்ணி அதை வந்து ஹாப்பியாக வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் என்னென்ன மாதிரியெல்லாம் உங்கள் லைஃப்பை வந்து ரொமான்டிசைஸ் பண்ணுவீங்க தனியாக இருக்கும்போது அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.